अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद युअतिल हिकमत मन यशा व मन युअतल हिकमत फ़क़द ऊतिय खैरन कसीरा व मा यज़क्करु इल्ला उलिल अल्बाब। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வந்த அடிப்படையில் இந்த வாரத்தோடு இன்ஷா அல்லாஹ் சூரா ஆல் இம்ரான் என்கிற அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஏறத்தாழ ரமலான் வருவது என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு ஆண்டு பிறக்கிற மாதிரி. அது மதரசா நிகழ்ச்சிகளில் இருந்து எல்லா விதமான காரியங்களையும் நிறைவு செய்து விடக்கூடிய ஒரு நிகழ்வை போன்றுதான் நம்முடைய வாரந்தோறும் நடைபெறக்கூடிய 3 நாட்கள் பயான் நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு முடியுது. அடுத்த வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமை உள்ளரங்கு பயான் இருக்கிறது. இந்த ரமலானும் நாமும் என்ற தலைப்பினுடைய இறுதி தலைப்பு. அடுத்த வாரம் இந்த கேள்வி இங்கே பதில் இங்கே நிகழ்ச்சியும் இல்லை, கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இல்லை. இதான் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் தான் இறுதி. இதற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் ஷவ்வாலுடைய மாதத்திலிருந்து நாம் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். அதோடு சேர்த்து இந்த வாரத்தோடு ஆல் இம்ரான் சூராவையும் நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, இந்த வாரத்தில் கேட்கப்படுகிற கேள்வி சூரா ஆல் இம்ரானுடைய 180 இருந்து 200வது வசனம் வரை நம்ம கேள்விகளை ஆரம்பிப்போம். இந்த ஃபோனில் பார்க்குறவங்க, தர்ஜுமாவில் பார்க்குறவங்க கொஞ்சம் அதை அணைச்சி வச்சிருங்க. முதல் கேள்வி ஆண்களுக்கு. யூத மக்கள் சிலர், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், அல்லாஹ்வை குறித்து இப்படி மோசமான ஒரு சொல்லை சொன்னார்கள், அதனால அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை மறுமையில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொன்னாங்க? இதுக்கு நரகம்னு சொல்லவே இல்லையே. இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். நபியே, நீங்க இதுக்கு இப்படி பதில் சொல்லுங்க. அது தனி கேள்வி வருது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு வார்த்தையை அல்லாஹ்வை பார்த்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை சொல்லவே கூடாதுங்கிற வார்த்தையை சொல்லி, சரி சரி சரியான ஒரு பதில். ஆல் இம்ரானுடைய முதல், அதாவது நம்ம இன்னைக்கு கொடுத்த வசனத்துல முதல் வசனம் 181வது வசனம். யூத மக்கள் பல வரம்பு கடந்த செயல்களை செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அவன் என்னெல்லாம் செஞ்சான் அப்படிங்கும் போது, தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களை தொந்தரவு செய்தார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது அவதூறு பேசினார்கள். ஈசாவை இறை தூதர் இல்லை என்று மறுத்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது அவதூறு பேசினாங்க. நிறைய அவன் பக்கத்துல பட்டியல் போடலாம். அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டதுன்னா எவனுமே இப்படி ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவன் பேசலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, மக்கா காஃபிர் கூட பேசாத வார்த்தை. என்னைக்காவது மக்கா காஃபிர் அப்படி சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் இல்லைன்னா சொன்னா, அல்லாஹ் தான் சிறந்த கடவுள், இதெல்லாம் துணை கடவுள், இவங்கள்ட்ட கேட்டு அவங்க அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க, இவங்களே எல்லாம் முஷ்ரிக்குங்கிறான், இவங்களுக்கே நிரந்தர நரகங்கிறான். யூதன் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டது. இப்படி நிறைய வாதத்தை வைத்தான். அதுல ஒரு வார்த்தையை அல்லாஹ்வை பார்த்து இவர்கள் சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆல் இம்ரானுடைய 181வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது சமிஅல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர். எவ்வளவு மோசமான வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் என்னதுன்னா கனி. கனி என்றால் தேவையற்றவன் என்று அர்த்தம். இது மற்ற மக்களுக்கு நம்ம பேர் வைப்பாங்க, கனின்னு பேர் வைப்பாங்க. அப்படின்னா பணக்காரன் அர்த்தம். மற்ற மக்களுக்கு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணக்காரர் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு இதே பேரை பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம்? பணக்காரன்னு சொல்லலாம். ஆனா அதை விட சூட்டான ஒரு வார்த்தை என்றால் தேவையற்றவன். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. உணவு, குடிபானம், தூக்கம்,
அல்லது ஓய்வு எடுக்கணும், மனைவி பிள்ளை எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு நேர் எதிர்ப்பதம் தான் ஃபக்கீருங்கிற வார்த்தை. நம்ம பொதுவாக ஏழைகளுக்கு சொல்லுவோம்ல, யாசகம் கேட்கிற மக்களுக்கும் என்ன சொல்லுவோம், ஃபக்கீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லில் ஃபுக்கரா, சில ஏழை மக்களுக்குரியது தர்ம பொருள், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்குரியதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்னது, ஃபக்கீருங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம். யூதர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறார்கள் இன்னல்லாஹ ஃபக்கீர், அல்லாஹ் தான் ஏழை. அல்லாஹ் தான் யாரு, அவனுக்கு தான் தேவை நிறைய இருக்குது, நம்மகிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு உச்சபட்ச சைத்தானி வார்த்தை பாத்தீங்களா. ஃபிரௌனுக்கு இவனுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. யூத சமுதாயத்தவர்களுக்கும் அந்த யூத சமுதாயத்தை அடிமைப்படுத்தி அவர்கள் மீது ஆட்சி செய்த ஃபிரௌனுக்கு பெரிய வேறுபாடு இல்லை. அனரப்புக்கும் உள்ள அல்லாஹ்னா ஃபிரௌன், நான் தான் உயர்வான அல்லாஹ்னா, அல்லாஹ்க்கு மேல நான் தான் பெரிய அல்லாஹ். அப்படி பேசிய அவனுக்கும் அல்லாஹ் ஏழை, அல்லாஹ் வந்து யாசகம் பெறுகிறான் என்னிடத்துல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாரு, நாங்கள் பணக்காரர்கள். அல்லாஹ் ஏழை, நாங்கள் பணக்காரர்கள். அல்லாஹ்க்கு தேவை இருக்கு, எங்களுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு ஒண்ணுனா கூட அவன் என்கிட்ட தான் கேட்கணும். எவ்வளவு பெரிய பெருமை உள்ள ஒரு வார்த்தைன்னு பாருங்க. அப்ப இப்படி அவர்கள் பேசியதை அல்லாஹ் கேட்டு விட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான், இப்படி பேசுனே இல்ல, எவ்வளவு பெரிய வரம்பு கடந்த வார்த்தை. நான் உன்கிட்ட கேட்டனா நீ என்கிட்ட கட்டியா, நான் ஏழையா நீ ஏழையா, என்ன நீ ஏழைங்கிற இந்த வார்த்தையை நான் கேட்டு விட்டேன். நக்துபு மா காலு, அவர்கள் சொன்னதை நாம் பதிந்து வைத்து விட்டோம். அந்த வார்த்தையில என் ரெக்கார்ட்ல இருக்குங்க, நீ மறக்கலாம் முடியாது, உன்னால மறுத்து தப்பிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நியாயமற்ற முறையில் நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். இது சொன்னதே பெரிய பாவம். நான் நபிமார்களை அனுப்பி திருந்தி வாழ நபிமார்களை அனுப்ப என்ன செய்யணும், ஏத்துக்கிறேன்னு சொல்லணும், ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். கொடுத்த நபிமார்கள் என்ன பண்ணிட்டான், படுபாவிகள் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் அந்த நபிமார்களை. அப்ப அல்லாஹ் சொல்கிறான் நகூலு ذوقوا عذاب الحريق, துன்புறுத்தக்கூடிய சுட்டரிக்கக்கூடிய வேதனை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு நாம சொல்லுவோம். அவன் என்ன பார்த்து சொன்னாமல, நான் யாரா, நான் ஏழை, அவன் யாரு பணக்கார, மறுமையில நான் அவனை பார்த்து சொல்லுவேன், துன்புறுத்தக்கூடிய சுட்டரிக்கக்கூடிய இந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள். ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ, இது நான் சம்பாதிச்சது கிடையாது, உன் கை சம்பாதிச்சதுங்கிறான். யார் கை சம்பாதிச்சது, இந்த வேதனையில நீ சம்பாதித்ததைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வஅன்னல்லாஹ லைஸ பிலல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியார்களுக்கு அநீதி இழைப்பவனாக இல்லை. அவன் நரகம் போறதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறான். என்ன அவன் ஏழைங்கிறான், அவன் பணக்காரங்கிறான், நான் அவங்கிட்ட கேட்கணுமா, அவன் என்கிட்ட கேட்க மாட்டானா. நபிமார்களை நேர்வழிக்கு அனுப்பினா நபிமார்களை கொலை செய்வானா. இவ்வளவு அட்டூழியத்தையும் அவன் பண்ணுவான பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. அவன் நரகத்திற்குரியவன், சுட்டரிக்கிற வேதனையை நான் அவனுக்கு வச்சிருக்கிறேன், அவனுக்கு நான் கொடுப்பேன். ذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ, சுட்டரிக்கும் வேதனையை சுவைத்துப்பார் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் நீ சம்பாதித்தது தானே தவிர உனக்கு நான் கொடுத்தது கிடையாது. அடியார்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டான் என்பதை இந்த வசனம் பேசுகிறது. இதுல நிறைய பாடம் இருக்கு இந்த வசனத்துல. முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதனை விட ஒரு விஷச்செடி உலகத்தை நீங்க பார்க்க முடியாது. இவனுக்கு மிஞ்சிய ஒரு விஷச்செடி நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க இயலாது. இந்த யூதனத்தை யாரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தா, ஃபிரௌன் கொண்டு வந்தான். ஃபிரௌன் யாரை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், யூதர்களை தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். ஃபிரௌன் என்பவன் எகிப்து தேசத்தை சார்ந்தவன், யூதர்களுக்கு நாடு கிடையாது, அரவமற்று இருந்தாங்க. அப்ப அவர்கள ஒரு கூட்டத்தை அவன் வந்து என்ன செய்து அடிமைப்படுத்தி கேட்பாரற்று கடந்தாங்க. யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளி தான் இந்த யூதர்கள். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியை கேட்பாரற்று கடந்த அந்த ஜீவன்களை, அந்த மனிதர்களை அடக்கி ஆண்டு அவர்கள் மீது கட்டமைத்தான் ஆட்சியை. மூசா நபி அல்லாஹ் கொடுத்து என்ன பண்றான், யாருக்கு உதவி செஞ்சான், அந்த பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்ற யூதர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான். மூசாவை கொடுக்கறான், அவர் ஃபைட் பண்றாரு ஃபிரௌன்ட்ட, கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஓடி அற்புதங்களை எல்லாம் காட்டி அந்த சமுதாய மக்களை வென்றெடுத்து அவன் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கணும் அல்லாஹ்ட்ட. அவன் பேசுற வார்த்தை பாருங்க, அல்லாஹ் ஏழை நான் பணக்காரன், அவன் ஏன்ட்ட கேட்பான் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் என்று நபிமார்களை அவர்கள் கொலை செய்கிறார்கள். அப்ப இவனை விட ஒரு நன்றி கெட்டவன் யாரும் கிடையாது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நபிமார்களை கொல்றதை விட ஒரு பெரும்பாவம் தெரியுமா, அல்லாஹ்வை திட்டுறது. முதல்ல அல்லாஹ் அதுதான் குறிப்பிட்டான். நபிமார்களை கொன்னது முதல்ல குறிப்பிட்டானா, தன்னை திட்டினது முதல்ல குறிப்பிட்டானா, தன்னை திட்டினது. நபிமார்களை கொன்னது உச்சபட்ச குஃப்ர் தான். அதை தாண்டி ஒரு பெரிய குஃப்ர் எது, நீ என்ன திட்டினது. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அது, நீ திட்டிட்டு இருப்ப பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. அல்லாஹ் தன்னுடைய கண்ணியத்தை ஒரு இடத்துலயும் இழக்கவே மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டான். தான் கண்ணி எங்கேயாவது சரியா ஏற்படுற மாதிரி மக்கள் நடந்து கொள்வார்களே, ஆனால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அவனுக்கு அது முக்கியமே கிடையாது. நபி அவர்கள் உஹது களத்துல தாக்கப்பட்டார்கள், கடவாய்ப்பல் உடைஞ்சிருக்கு,
ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல தாடை கிழிக்கப்பட்டு தலைக்கவசம் தலையில் வைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர். எவ்வளவு பெரிய மாண்பு தெரியுமா இவருக்கு? இவர் மீது அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாசம், அன்பு, பிரியம் அவ்வளவு இருக்குது. நபி மீது அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையான தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை, கைஃப யுஃப்லிஹுல் கௌம், இந்த கூட்டம் எப்படி வெல்லும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்க்கு இந்த நபி தாக்கப்பட்டது ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் கேட்டானா அல்லாஹ் ஒரு வார்த்தைக்காவது, நபி எப்படி தாக்கப்பட்டீங்களே, இப்ப பரவாயில்லையா, நான் சுகத்தை தரேன், நீ கவலைப்படாதீங்க, நான் லேசாக்கி வைக்கிறேன் உங்களுக்கு, இப்படி ஏதாவது பேசினானா, ஆறுதல் அளிச்சானா, அந்த வசனத்தை அதை பார்க்கவே முடியாது. நீங்க பட்ட பாடுக்கலாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கு, உண்மையிலே நபிக்கு இருக்கு. ஆனா அங்க பேசல அல்லாஹ். என்ன சொன்னா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு கிடையாது. யார் அதிகாரி? நான் தான் அதிகாரி, நீங்களா அதிகாரி? எவன நரகம் போட சொர்க்கம் போட நான் முடிவு எடுப்பேனா, நீங்க எடுப்பீங்களா? அது தனக்காக அரும்பாடுபட்ட நபியாகவே இருந்தாலும், குத்துயிரும் கொலையுருமாக கடக்கிற சூழ்நிலையாகவே இருந்தாலும், தான் கண்ணியத்துக்கு ஒரு கட்டுகள கோடியில ஒரு பங்கு இழுக்கு ஏற்பட்டாலும் சரி விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய பெருமைக்குரியவன் அல்ல. அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பேர் என்னது? முத்தக்கபீர், பெருமைக்கு சொந்தக்காரன். அவன் மிகப்பெரிய தலக்கணம் உடையவன். அந்த தலக்கணம் நியாயங்கிறான், அதான கரெக்ட். அவன் தலைக்கணம் குடிப்பதில் ஏதாவது தப்பு இருக்குதா? கிடையாது. மிகப்பெரிய பெருமைக்குரியவன் அவன். அப்ப அவனை பார்த்து நீ ஏழைங்கிற, இதுதான் அல்ல பெரிய குற்றங்கள். இதுக்கு தான் அவனுக்கு தண்டனை. அதுக்கப்புறம் என்ன காரணம்? நபிமார்களை அவன் கொலையும் செய்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. என்ன காரணத்தினால் ஒருவர் மறுமையில் வெற்றி அடைவார்? நம்ம வெற்றியாளர்னு ஒரு தலைப்பு கூட பேசியிருந்தோம். இந்த வசனத்தை பிரதானமா பேசணும். நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார். வேற ஏதாவது அதுல வருதா? நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டார். அப்புறம் அப்படி எது இருக்குதா இல்ல நீங்களா சொல்றீங்களா? இருக்குது. சரி, அப்ப எப்ப நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு எப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவார்? அதையும் அதே வசனத்துல மேல சொல்றான்ல. சரி சரி சரி. சூரா ஆல் இம்ரானுடைய 185வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் வாழுகிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை அடைய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல ஒரு கேள்வி இருக்குது, நம்ம அடுத்த கேள்வியில பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் தான் எல்லா ஆன்மாக்களுக்கான முழுமையான கூலிகள் வழங்கப்படும். எல்லா ஆன்மாவுக்கான கூலிகள் எங்க தான் வழங்கப்படும்? மறுமையில். அப்ப மறுமையில எல்லாத்துக்கும் கூலி வழங்கப்படும். உலகத்துல கிடைக்குது சில பேருக்கு, நன்மை செஞ்சவனுக்கு சில நன்மாராயம் கிடைக்குது, தீமை செய்தவர்களுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அங்கேயும் தண்டனை கிடைக்கத்தான் செய்யுது. அப்ப உலகத்துல கிடைக்காதவர்களுக்கு கிடைக்குமா, மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா எல்லாருக்கும் அங்க கிடைக்கும். இந்த உலகத்தினுடைய தீர்ப்பல்ல ஒரு பொருட்டா பார்க்க மாட்டான். எல்லா கேஸையும் மறுபடியும் எடுப்பான். ஒரு இடத்துல கற்பழிப்பு நடந்திருக்கும், குற்றவாளி பிடிச்சு கொலை பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, கேஸ் முடிஞ்சிருச்சுல, குற்றவாளி தான் செத்துட்டானே, அந்த கேஸை மறுபடியும் எடுப்பான் மறுமையில எதுக்கெல்லாம் நீ உலகத்தை தீர்ப்பு கொடுத்தியா அதை எடுக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. நடந்து முடிந்த அத்தனை காரியம் மறுமையில லிஸ்ட்ல வரும். எல்லா கேஸையும் எல்லாம் எடுப்பான். ஒரு திருட்டு காரியம் நடந்திருக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஒரு ஃபாத்திமான ஒரு பெண்மணி திருடுனாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? கையை வெட்ட சொன்னாங்க, கை வெட்டப்பட்டது. இது முடிஞ்சிருச்சுல கேஸ், குற்றம் நடந்துச்சு, குற்றத்தை நபி அவர்கள் கண்டித்தார்கள், அதை திருத்தினார்கள், அதற்கு தண்டனை கொடுத்தாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த கேஸ் அல்லாஹ் மறுபடியும் எடுப்பான். மறுமையில மீண்டும் எடுத்து அந்த பெண்ணிட்ட மறுபடியும் விசாரிப்பான். விசாரித்து தண்டனை கொடுக்கப்பட்டதனால மறுபடியும் அல்லாஹ் மன்னிப்பான். இது நடக்கும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் கிடைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி மறுமை நாளில் தான் உங்களுக்கு முழுமையான கூலிகள் வழங்கப்படும் என்று சொல்லிட்டு, ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நார், யார் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்படுகிறாரோ, வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ. எதுல வெற்றி இருக்குதான்? நரகத்திலிருந்து தப்பிப்பதும். நரகத்திலிருந்து தப்பிச்சாலே ஒரு சொர்க்கம் தான் போறாரு. மூணாவது போக்கிடம் கிடையாது. எது கிடையாது? மூணாவது இன்னொரு வழியெல்லாம் கிடையாது. ஒன்னு நரகம், இல்ல சொர்க்கம். அல்லாஹ் சத்தியம் அசத்தியம் எப்படி பிரிச்சானோ அதே மாதிரிதான் நரகம் சொர்க்கம் ரெண்டு போக்கிடம் தான். மூன்றாவது ஒரு வழியே கிடையாது. யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு யார் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கது ஃபாஸ், அவர்கள் யார்?
வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வெற்றிங்கிறது அங்கதான் இருக்கு. வெற்றியினுடைய தலம் எங்க இருக்கு? அந்த இடத்துல தான் இருக்கு. இன்னலில் முத்தகீன மஃபாஸா அப்படிங்கறான் அல்லாஹ். சூரா நபாவில் அல்லாஹ் பேசுறான். இறையச்சவாதிகளுக்கு வெற்றி தலம் இருக்கிறது. எங்க இருக்குதான்? ஹதாயிக வ அனாபா, அங்கே அவர்களுக்கு திராட்சையும் இன்ன பிற கனி வர்க்கங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். வ கவாஇபா துராபா, சம வயதுடைய ஒரு அழகு பெண்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் தொடர்ச்சியா பேசிக்கொண்டே வருகிறான். இப்ப வெற்றி என்பது எங்க இருக்குன்னா நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுல இல்ல, வெற்றி சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுல தான் இருக்கு. நரகத்தில் இருந்து தப்பித்து சொர்க்கத்திற்குள் யார் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். இதே வசனத்துல மேலதிக கேள்வி, மௌத்த பத்தி அல்லாஹ் ஒரு அழகான வார்த்தை இங்க பதிவிடுறான். இதுவரைக்கும் உலகம் சொல்லாத ஒரு வார்த்தையை வித்தியாசமா அல்லாஹ் பேசுறான். என்ன வார்த்தைங்க பதிவிடுற இதே வசனத்துல? இது மேலதிக கேள்வி. நான் வசனத்தை உங்களுக்கு வாட்சி காட்டிட்டேன். அது அரபு வார்த்தை. அதுல இருந்து அல்ல என்ன சொல்ல வர? சரியான ஒரு பதில். குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத். ராயிகா அப்படின்னா டேஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா மரணம் அடைய வைப்போம், மரணத்தை கொடுப்போம், மௌத் ஆயிடுவே இப்படி பேசல. எல்லாரும் செத்து போயிருவாங்கன்னு சொல்லல. எல்லோரும் மரணத்தை சுவைத்து தான் ஆகணுங்கிறான், டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். இந்த டேஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே அது ஒரு விதத்துல இருக்காது, வித்தியாசமா இருக்கும். சிலது புளிப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், கார்ப்பா இருக்கும், ஓர்ப்பா இருக்கும், தோர்ப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், வித்தியாசமா இருக்குல்ல. இது மாதிரி மரணம் எப்படி இருக்கும்? ஒரே ரூட்ல தான் இருக்கும்னு நினைக்காத, வித்தியாசமா இருக்கும். நன்மை புரிந்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தீமை செய்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஷிர்க்குதாரிகளுக்கு குஃபுர்தாரிகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், விபச்சாரம் பண்ணவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வட்டி வாங்கினவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதிகமா தொழுதவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதிகமா நோன்பு வச்சவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நன்மைகளில் வித்தியாசமானவர்கள், தீமைகளில் வித்தியாசமானவர்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் தான் மௌத்தை அடைய போறாங்க. வானவர்கள் வர்றது உண்மைதான், அதுல யாருக்கு மாற்றம் இல்லை. வானவர்கள் தான் வர போறாங்க, உயிரை தான் பறிக்க போறாங்க, வானத்தை கொண்டு போக போறாங்க, அதனால எந்த சேஞ்சஸ் இல்லை. ஆனா சுவை டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வேறுபட்ட ஒரு சுவையைத்தான் அந்த மௌத்திலே வைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித் தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், நபியை விட்டு அந்த யூத சமுதாயத்தவர்கள்ட்ட நீங்க ஏன் நபிமார்களை கொலை செய்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொல்றான். எதனால இந்த கேள்வி கேட்க சொன்னான்? சரியான ஒரு பதில். ஆல் இம்ரானுடைய 183வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன காலு இன்னல்லாஹ அஹித அலைனா. யூதர்கள் சொல்றாங்க, முகமதே நாங்க உங்களை ஏத்துக்க மாட்டோம். இதனுடைய வரலாற்று செய்தி சொல்றேன். தூதரே முகமதே உங்களை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன் ஏத்துக்க மாட்டோம்னா அல்லாஹ் கூட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குதுங்க. நாங்க அல்லாஹ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நுக்மீன லி ரசூலின், எந்த தூதரையும் நாங்கள் நம்ப மாட்டோம், ஹத்தா யஅத்தியனா பி குர்பானி, ஒரு காணிக்கையை அந்த தூதர் கொண்டு வரணும். கொண்டு வந்து தஅக்குலுன் நார், அந்த காணிக்கை நெருப்பு தீண்டணும், நெருப்பு அதை சாப்பிடணும். அப்படி ஒரு சான்றை நாங்கள் பார்க்காமல் எந்த தூதரை நாங்கள் நம்ப கூடாதுன்னு அல்லாஹ் எங்கள்கிட்ட சொன்னா. இது நானா முடிவெடுத்தது இல்லப்பா, நீ நான் சொன்ன நினைக்காத முகமது நபியே, முகமது அவர்களே, இது நான் சொன்னது இல்லை, இப்படித்தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்தான் என்று ஆல் இம்ரானுடைய 183வது வசனம் யூதர்கள் பேசுறாங்க. அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான்னு பேசுற வார்த்தையினால யார் தான் பேசணும்? கண்டிப்பா யூதர்கள் தான் பேசுவாங்க. ஏன்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் தான். அப்ப நாங்க இதுக்கு முன்னாடி ஏத்துக்கிட்ட தூதர்மார்கள் எப்படி கொண்டு வந்தாங்க? சான்றுகள் ஏதாவது கொண்டு வருவாங்க, காணிக்கை கொண்டு வருவாங்க, அதை நெருப்பு தீண்டும், இது மாதிரிலாம் சில அற்புதமான நிகழ்வெல்லாம் அவங்க காட்டுவாங்க. அதை காட்டாத நாங்க என்ன செய்வோம்? நாங்க நம்புவோம். நீங்க அப்படி ஒண்ணு காட்டலையே, சும்மா குர்ஆனின் ஒரு வசனத்தை குத்துக்கிட்டு வந்து நான் இறை தூதருங்கிறீங்க, எப்படி நம்ப முடியும்? அவங்க கொண்டு வந்த மாதிரி அற்புதத்தை காட்டுங்க, பிரம்மாண்டமான அற்புதமா இருக்கணும். எப்படி கேட்கிறாங்க? கடல் பிளந்தார மூசா நபி, இறந்தவரை உயிர்ப்பிச்சார ஈசா நபி, அப்படி அற்புதத்தை கொண்டு வாங்க. அல்லது மலைகளை வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது தாவூத் நபிக்கு, ஜிங்கல் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது சுலைமான் நபிக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம் அதெல்லாம்! அப்படி கண்ணெதிரில தெரிகிற ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணுமா ஒழிய, நீங்க குர்ஆனுடைய ஆயத்துன்னு சொல்லி சில வசனங்களை ஓதுறீங்க, இது அற்புதங்கிறீங்க, நாங்க எப்படி நம்புவோம்? அப்படி அற்புதத்தை கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். இது அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை, ஒப்பந்தம் என்று சொன்னார்கள். இப்ப அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், குல் நீங்கள் கேளுங்கள்,
கது ஜாக்கும் ரசூல் மின் கப்லி, எனக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்தாங்களா இல்லையா? மூசா நபி வந்தாரு, தாவூத் நபி வந்தாரு, சுலைமான் நபி வந்தாரு, ஈசா நபி வந்தாரு, பல இறை தூதர்கள் வந்தாங்க. பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களோடு வந்தார். வ பில்லதி குல்தும் ஃபலிம கத்தல்துமூஹும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த நபிமார்களை ஏன் கொன்னீங்க? எல்லா நபியும் கொல்லல, மூசா நபி கொல்லல, ஈசா நபி கொல்ல திட்டமிட்டாங்க, கொல்லுவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அல்லாஹ் அங்க ஆள்மாறாட்டத்தை அங்கு ஏற்படுத்தினான். ஈசா நபியை காப்பாற்றினான், வேறு ஒரு நபரை அதற்கு பகரமாக மாற்றினான். ஒருவேளை அந்த இடத்துல ஈசா நபி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் விட்டு என்ன ஆயிருக்கும்? ஈசா நபியும் கொல்லப்பட்ட நபிமார்களுடைய பட்டியல வந்து சேர்ந்திருப்பார். அப்ப இவனுடைய இலக்கெல்லாம் நபியை கொல்லணும். நீ முகமது நபி ஏத்துக்கலாப்பா, இதுக்கு முன்னாடி உள்ளவரை ஏத்துக்கணுமா இல்லையா? நீ அல்லாஹ்வை பத்தி பேசுற, அல்லாஹ்வோட உடன்படிக்கை இருக்கு நீ சொல்றேன்னா என்ன பண்ணிருக்கணும்? நாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், ஈசா நபி வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஏத்துக்கிட்டோம். உங்களை மட்டும் ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கும். ஓ, அவங்க வந்து அவங்க கூட்டத்தை வந்த நபியை மட்டும் தான் ஏத்துக்குவாங்க போல, அந்த நியாயம் கூட உன்கிட்ட இல்லையே. என்ன நியாயம் இல்ல? எல்லா நபியும் நீ கொல்லதான் செஞ்ச. சில நபிமார்கள் கொல்லப்படவில்லையே தவிர பல நபிமார்களை நீ கொலை செய்திருக்கிறாய். அப்படி கொலை செஞ்சிருக்கிறன்னா உனக்கு வந்த உங்கள் சமுதாயத்தை சார்ந்த நபியை நீ ஏன் கொல்லணும்? அப்படி கொல்ற அப்படின்னா தெளிவான சான்றுகள் வந்த பிறகு கொல்றேன்னா, நான் தெளிவான சான்றை நீ கேட்கிற சான்றை கொண்டு வந்தாலும் நீ ஏத்துக்க மாட்டேன். இதான் அடிப்படை. நீ என்ன கேட்கிற? பெரிய அற்புதத்தை காட்டுங்கிற ஒரு பேச்சுக்கு நான் பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தாலும் நீ ஏத்துக்க மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்? இது மாதிரி பெரிய அற்புதத்தை உங்களுக்கு காட்டிய பிறகுதான் ஈசா நபியை கொல்ல போனீங்க, பல நபிமார்களை கொலை செஞ்சீங்க, என்ன மட்டும் எப்படி ஏத்துக்குவீங்க? நம்பிக்கை வரும் என்று நபியே அவர்கள்ட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், எது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று? ஆண்களுக்கு உறுதிமிக்க காரியங்களில் எது? பெண்களுக்கு? சரி, பெண்களுக்கு. இல்ல, சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிக்கலாம், இது உறுதிமிக்க காரியம். அவ்வளவுதான். அதாவது இது வந்து ஒரு பொதுவான ஒரு மனநிலை என்னன்னா, அந்த மக்கப் பண்ணி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. பெண்கள்கிட்ட பொதுவாக இருக்கிற சிந்தனையும் அதுதான். அதாவது அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை அப்படி பேசிடணுங்கிற மாதிரி இல்லாம, அந்த ஒவ்வொரு வாக்கியம் வார்த்தைகள் அதில் உள்ள வேறுபாடுகளை நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, இது கேள்வி கேட்டா இதான் பதில்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளங்கி வந்தோம் அப்படின்னா ரொம்ப இலகுவா இந்த கேள்விகளை நம்ம எதிர்கொள்ள முடியும். இப்ப நான் கேட்ட கேள்வி அந்த வசனத்தை தான் இருக்குது, நீங்க சொன்ன வசனம் தான், மேல இருந்து சொல்ல வேண்டியதே கிடையாது. பொறுமை உறுதிமிக்க காரியத்தில் உள்ளது. மேல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆல் இம்ரானில் 386 அல்லாஹ் சொல்கிறான், லத்து துப்ல உன்ன ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும் வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப் மின் கபலிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அத்தன் கதீரன். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த, அதாவது அந்த யூத சமுதாயத்தவர்கள், அதை போன்று முஷ்ரிக்கீன்களால் நீங்கள் துன்புறுத்தப்படுகிற சில வார்த்தையை நீங்க அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பொருளாதாரத்தாலும் உயிராலும் நீங்க சோதிக்கப்படுவீங்க. இது வேற டாபிக். இதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான், வயின் தஸ்பீரோ, மக்களை நீங்கள் பொறுமையாக இருந்தால், எல்லா விதமான கஷ்டத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும்? பொறுமையாக இருந்தால், வத்தத்தகு, இன்னும் நீங்கள் உறுதிமிக்கவர், அதாவது அல்லாஹ்வுக்கு பயப்படுபவர்களாக இருந்தால், ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியம்ங்கற. அப்ப இதுதான் பதில். நம்ம அதை மட்டும் சொல்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணா நம்ம குர்ஆனை விளங்குவதற்கு கூடுதலான பயனுள்ளதா இருக்கும். இது ஒரு தகவலுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க பாருங்க, உறுதிமிக்க காரியம்னா எதுன்னு அல்லாஹ் பதில் கொடுக்கறான். எது உறுதியான ஒரு காரியம் அப்படிங்கும்போது அதிகமாக வழிபடுவது அது கிடையாது. அதிகமாக வழிபடுவதோ, அதிகமாக தான தர்மங்களை செய்வதோ, ஹஜ் உம்ராக்களை நிறைவேற்றுவதோ இது உறுதிமிக்க காரியம் கிடையாது. எது ஒரு மனிதனுக்கு ஈமானி உறுதியை பெற்று தரும்னா, ஏற்படக்கூடிய சங்கடங்களை சகித்து கொண்டு வாழ்வதற்கு பேர் தான் உறுதி. ஒருத்தர் வந்து தன் வாழ்நாளில் வந்து ஏறத்தாழ 50 உம்ரா பண்ணியிருப்பார், 10 ஹஜ்ஜை முடிச்சிருப்பார், பெரிய ஆளு. நாளைக்கு ஒரு சோதனை வந்து தாங்க மாட்டார். ஒரு புள்ள மௌத்தாயிருக்கும், 10 முறை ஹஜ்ஜுக்கு போய் என்ன பயன்? 50 உம்ரா பண்ணி என்ன பயன்? புள்ள மௌத்தானோன்னு என்ன வார்த்தை பேசிடுவாரு? என்ன அல்லாஹ், நான் எத்தனை ஹஜ் பண்ண தெரியுமா, எவ்வளவு உம்ரா பண்ண தெரியுமா, லட்சத்தை கொண்டு வந்து செலவு பண்ண தெரியுமா, அல்லாஹ் கருணை இருக்குதான்னு கேட்டுருவார். அப்படி கேட்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இவர்கிட்ட என்ன இல்ல? ஈமானி உறுதி இல்ல. உறுதி இருக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை வேணும். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வயின் தஸ்பீரு, நீங்கள் பொறுமையாக இருந்து, வத்தத்தகு, அல்லாஹ்வுக்கு பயந்தால், ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியம்ங்கறான். பொறுமை வேணும்.
ஒருவற்ற அமல்கள் குறைவாகவே இருந்தாலும், உபரியான பெரிய பெரிய அமல்கள் இல்லைனாலும், சங்கடங்கள் ஏற்படும் போது அப்படி தெளிவா நிக்கணும். என்ன ஆனாலும் சரி, அது இவருடைய ஈமானிய உறுதியை பலகீனப்படுத்திடக்கூடாது. எதுக்கு இந்த இஸ்லாத்தில் இருக்கணும்? சில பேர்லாம் நீங்க பார்க்கலாம், சில காரியங்களை ஈடுபடுவார்கள். ஈடுபடும் போது நமக்கு என்ன தோணும்னா, அதுல ஏற்படக்கூடிய சங்கடத்தை பார்க்கும்போது எதுக்கு இதுல நடந்து மாரடிக்கணும், அவசியமா நமக்கு? இப்படி உலக காரியத்தை நீங்க நினைச்ச தப்பு கிடையாது. ஆனா அதுவுமே உங்களுக்கு ஒரு பலகீனம் தான். உலக காரியத்தை நீங்க பார்க்கலாம், சில பேர் இந்த படிப்பை நோக்கி போவாங்க, அந்த படிப்புக்கு கடுமையான முயற்சியெல்லாம் பாடுபடுவாங்க. பட்டு அது அந்த தேர்வெல்லாம் நெருங்குற நேரத்தில் பார்ப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு. அப்ப உறுதி இல்லை. உறுதி வேணும்னா பொறுமை வேணும். இது உலகத்துக்கு மட்டும் இல்லை, மார்க்கத்துக்கு அடிப்படை. மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பல இடத்துல நபிக்கு ஏவிய முக்கியமான காரியம் எதுன்னு பார்த்தா பொறுமையா தான் இருக்கும். பொறுமையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்பீர் அலா மா யகூலூன், நபியே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்களை அழகிய முறையில் புறக்கணித்து விடுங்கள். நீங்க என்ன பண்ணாதீங்க, அவன்கிட்ட உட்கார்ந்து அலட்டிக்காதீங்க, அவன்கிட்ட வாதம் பண்ணாதீங்க, எதுவுமே தேவையில்லை. அவன் என்னமும் சொல்லிட்டு போறான், இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதை நீங்க கண்டுகொள்ளவே வேண்டாங்க. கண்டுகொண்டா என்ன ஆகும்? பொறுமை இழப்பீங்க. பொறுமை இழந்தா என்ன ஆகும்? ஈமானிய உறுதியை வலுவை இழந்து விடுவீர்கள் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் இதே வார்த்தையை, வலி ரப்பிக்க ஃபஸ்பீர், அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாக்கூப் நபி பொறுமையை மேற்கொண்டதாக திருக்குர்ஆன் சொல்லுது. பொறுமை அல்லாஹ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னது? பொறுமைதான் ஈமானிய உறுதிக்கான அஸ்திவாரம். இப்ப இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், ல துபுல உன்ன ஃபி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்கள் பொருளாதாரத்திலும் உங்கள் உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் எப்படி சோதனை கொடுப்பான்? பக்கத்து வீட்டுக்கு அடியை கொடுத்து உங்களுக்கு சோதனை கிடையாது, உங்க வீட்டுல தான் அடியை கொடுப்பான். இடி இறக்குறது எங்க தான் இறக்குவான்? உங்க வீட்டுல தான் இறக்குவான். யார் உயிரை எடுப்பான்? உங்களுக்கு நெருக்கத்துக்குரியவங்களுடைய உயிரை எடுப்பான். யார் பணத்தை எடுப்பான்? உங்க பணத்தை எடுப்பான். யாருக்கு நோயை கொடுப்பான்? உங்களுக்கு தான் நோயை கொடுப்பான். உங்களை உயிராலும் பணத்தாலும் அல்லாஹ் உங்களை சோதனை செய்வான். ஒல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்தும், மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்தும், ஓ மினல்லதீன அஷ்ரக்கு அதன் கசீரன், கடுமையான பெரும் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய சொற்களை அவர்கள்ட்ட நீங்க பெறுவீங்க. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? நீங்க பாருங்க, ரெண்டு சாரார குறிப்பிடுறோம். வேதம் வழங்கப்பட்டவர்கள், இணை வைப்பாளர்கள், இவர்கள்ட்ட நோவினை தருகிற வார்த்தை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இவன் நிக்கவே மாட்டான், வாய் சும்மாவே இருக்காது, உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் நோண்டுவான். இந்த பண்பை நீங்க இப்போ வரைக்கும் பார்க்கலாம், நபி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கலாம். வார்த்தை வேணா மாறி இருக்கலாம், அந்த நோவினைப்படுத்துங்கிற அந்த குணம் மாறல. ரசூலா காலத்தில் என்ன சொன்னா? இவர் பொய்யர், இவர் பைத்தியக்காரர், இவர் ஏமாற்று பேர்வழி, இவர் ஜோசியக்காரர், சூனியக்காரன், என்னத்தலாம சொன்னான். நபிக்கு கடுமையான மனவேதனை வந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்பீர் அலா மா யகூலூன், நபியே அவர்கள் சொல்லும் விஷயத்தை நீங்க பொறுமையா இருங்க. காலம் கடந்து போகுது. ஒரு காலம் கடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்? இப்போ உலகத்தில் உள்ள எல்லா முஷ்ரிக்கீன்களும், வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டான். இவன் யாரு? இவன் டெரரிஸ்ட், இவன் தீவிரவாதி, பயங்கரவாதி. முஸ்லிம் பொம்பளை புர்கா போட்டுட்டு போனாலே அவன் மனித வெடிகுண்டாதான் இருப்பா. ஒரு ஆளு தொப்பையும் தாடியும் வச்சுட்டு வெளியே சுத்தினாலே அவன் யாரா தான் இருப்பான். கண்டிப்பா கையில ஒரு 4 துப்பாக்கி வச்சிருப்பான், 4 வெடிகுண்டை வச்சிருப்பான், எப்பனாலும் கையில வச்சிருப்பான், தூக்கி எரிஞ்சிருவான். இவனுக்கு வீடு கொடுக்க மாட்டான், இவனை ஸ்கூல்ல சேர்க்க மாட்டான். ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப தமிழகத்துல வேணா அந்த சிந்தனை மாறி இருக்கும், வட மாநிலத்துல இப்போ அதே சிந்தனை தான் இருக்குது. வேற நாடுகள் இந்த சிந்தனை நீங்க பார்க்கலாம். தொடர்ச்சியாக இவர்களுடைய துன்புறுத்துகிற வார்த்தை. உண்மையிலே எந்த முஸ்லீம் அப்படி செஞ்சான்? யார் அப்படி பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டா? யார் கொலை செஞ்சா? முஸ்லீம் கொல்லப்பட்டார்களா, கொலை செய்தார்களா? வரலாற்றை எடுத்து பார்த்தா கொல்லதான் பட்டிருக்கான தவிர அவன் கொலை செய்யல. ஆனா தொடர்ச்சியா நீங்க பார்க்கலாம், முஸ்லீம் தீவிரவாதி. இஸ்லாமிய பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், பெண் அடிமைத்தனவாதிகள் அப்படிம்பாங்க. எந்த பெண் இங்க தற்கொலை செஞ்சா கணவன் கொடுமையில? எந்த பெண் தீய வச்சுட்டு கொளுத்துனா? எந்த பெண் எனக்கு ஜீவனாம்சம் கிடைக்கலன்னு கோர்ட்ல முறையிட்டா? எந்த பெண் இங்க பெண் குழந்தைக்கு பிறந்தாலே கொள்ளுறாங்க அப்படின்னு முறையிட்டது யாரு? அப்படி எது நடக்குதா? இங்க எங்கனையாவது அங்கனே ஒண்ணு நடக்கும். ஆனால் மார்க்க அறிவற்றவன் செய்வான். மற்ற சமுதாய மக்களோடு ஒப்பிட்டா பெண்களுக்கு அதீத மகத்துவத்தையும் மாண்பையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமா இருக்கும். ஆனா என்ன வாதம் நமக்கு? நம்மளுக்கு எதிரா இவன் பொம்பளை அடிமைப்படுத்துவான், பெண் அடிமைவாதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுவான். இதைத்தான் குறிப்பிடுறான். இந்த இணை வைப்பாளர்கள்ட்ட இருந்து, அதே போன்று இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து தொடர்ச்சியான துன்புறுத்துகிற வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். அதிகமாக கேட்பீங்க. அவர் 4 வார்த்தை பேசினா நிறுத்த மாட்டான், தொடர்ச்சியா பேசுவான். இன்னைக்கு வெள்ள நிவாரணம் போய் உணவு பொருளத்தை கொடுப்பீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவான்?
பாய் நீங்க வந்து பக்கத்துல வராது, நீங்க வந்தா டேஞ்சர், ஏதாவது குண்டு குண்டு வச்சிரு. என்னைக்கு வச்சான்? தமிழ்நாட்டுல எங்க அடிச்சது? எவன் வச்சு யார் கொல்லப்பட்டாங்க? நிகழ்வுகளை பார்க்கணும்ல, தரவுகளை பார்க்கணும்ல. வேற வேற சமுதாயத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த சமுதாயத்தால் ஏற்பட்ட பாதிப்புன்னு பார்க்கணுமா இல்லையா? எல்லா சமுதாயத்துக்குள்ளயும் முட்டாப்பையில இருப்பானோ, இங்க கம்மியா இருக்கணும். அப்ப அதை வச்சு சொல்லணுமா இல்லையா? ஒரு மதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தீவிரவாதத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க முஸ்லிம்களை நோவினைப்படுத்துவதற்கானது. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றோம், ஒயின் தஸ்பீரு வ தத்தகூ, நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையா இருங்க. அவன்கிட்ட உட்காந்து வாதம் பண்ணிட்டு இருக்காது, மார்க்கத்தை சொல்லுங்க, போய்கிட்டே இருங்க. அவன்கிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க ஏன் செஞ்சோம், நாங்க என்ன காரியம், என்ன விஷயம், தேவையே கிடையாது. நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒயின்ன தாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். கண்டிப்பா இது நடக்கும். நம்ம மௌத்துக்குள்ள இன்னைக்கு எவ்வளவோ சொற்கள் நம்ம கேட்க வேண்டியது இருக்குதுங்க. நபி கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, பின்னால் வந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள், எல்லா மக்களும் கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆயுதத்தை எடுப்பான். இன்னைக்கு காலம் தான் தீவிரவாதிங்கிற வார்த்தையை என்னைக்கு சொன்னா, அன்னைக்கு சொன்னான். ஒரு காலம் என்ன சொன்னா தெரியுமா? 100-150 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்கள் தங்கள் மார்க்கத்தை வாளால் பரப்பினார்கள், கத்தி காட்டுதான் மிரட்டினா அப்படின்னாங்க. ஒவ்வொரு காலமும் ஆயிஷா நாய்க்கும் வித்தியாசமான விஷயத்த யூதன் கையாண்டான். என்ன செஞ்சான்? கற்பொழுக்கம் பேணாத பெண்ணுட்டான். மோசமான வார்த்தை. கற்பொழுக்கம் பேணாத பெண், கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பரப்பணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேதவாசிகள், வேதக்காரர்களோ இணை வைப்பாளர்களோ வித்தியாசமான அணுகுமுறையில் முஸ்லிம்களை துன்புறுத்துகிற வார்த்தையை கொண்டு நோண்டி கொண்டே இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, எதிர்வினை மட்டும் பண்ணிராத. அதுக்கு என்ன பண்ணாத, அகைன்ஸ்டா நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிடாது. அவன் சொல்றான் நான் அது மாதிரி தான் நடப்பேன்னு ஆயிடாது. நீ பொறுமையா கடந்து போய்கிட்டே இரு. இதுதான் நடக்கும் உலகத்தின் யதார்த்தம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு எதற்கு மகிழ்ச்சி அடையக்கூடாதுங்கிறான்ல, இதுக்கு நீங்க மகிழ்ச்சி அடையாதீங்க. இதற்கு மகிழ்ச்சி அடையாதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்றதோட இதற்கு புகழப்பட நீங்க விரும்பாதீங்கிறதையும் சேர்த்து குறிப்பிடும். இதற்கு மகிழ்ச்சி அடையாதீர்கள், இதற்கு புகழப்பட விரும்பாதீர்கள். சரியான ஒரு பதில். ஆல் இம்ரானுடைய 188வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்ஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தௌ, அதாவது நீங்கள் செய்ததற்காக மகிழ்ச்சி அடைந்து, அது மட்டுமில்லாமல் வயுஹிப்பூன ஐ யுஹ்மது பிமா லம் யஃபாலு, நீங்கள் செய்யாததற்காக வேண்டி புகழப்பட வேண்டும் என்று நீங்க விரும்பாதீங்க. எதுக்கு விரும்பாதீங்க? செஞ்சதுக்கு புகழப்பட வேண்டும் என்று விரும்புவதே மார்க்கத்தில் அடிப்படை கிடையாது, சரி கிடையாது. நான் ஒரு காரியத்தில் அமலில் ஈடுபடுகிறேன், சமுதாய பணி ரீதியாகவும் மார்க்க ரீதியான பணிகளையும் ஒன்றில் நான் ஈடுபடுகிறேன். ஈடுபட்டுட்டு என்ன புகழுங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கதை சாத்தக்கூடாது. நீ புகழுக்காக செய்யல, எதுக்காண்டி செய்யணும்? அல்லாஹ்காண்டி செய்யணும். புகழுக்காக செஞ்சேன்னா உன்னுடைய கதை முடிஞ்சிடும், மறுமை நாள்ல உன் வாழ்க்கை நாசமாயிரும் என்று இஸ்லாம் நம்மை பார்த்து பேசுகிறது. ஆனா அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னா, செஞ்சதுக்கு புகழ எதிர்பார்த்தாலும் ஒரு லாஜிக்காது இருக்கு. மார்க்கத்தில் தப்பு, ஒரு யதார்த்தமும் பாருங்களேன், லாஜிக்காது இருக்குல்ல. என்ன பண்ணுவான்? போய் ஏழைகளுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பான். செலவழிச்சு என்ன பண்ணுவான்? என்ன வள்ளல்னு கூப்பிடுங்க. மறுமை ரீதியா தப்பு, அதுல மாற்றமே கிடையாது. உலக ரீதியா சரியா இல்லையா? கரெக்டு தானப்பா. அவன் செஞ்சான், அதனால புகழ எதிர்பார்க்கறான், மேடை போட்டு அவனே புகழ்ந்துக்கிறான் அப்படிம்பாங்க. அதையாவது ஒரு லாஜிக்கு ஏத்துக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்யாத காரியத்திற்கெல்லாம் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவன் அந்த காரியத்தை பண்ணவே இல்லை. ஆனா யாரு கிரெடிட்ஸ் எடுக்கிறதெல்லாம் இவன் தான், நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு இது யாரை குறித்து குறிப்பாக பேசுவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், மக்காவில் மதீனாவில் வாழ்ந்த நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தவர்கள். இவன் யுத்த களத்துக்கு வரமாட்டான், பத்ர் களத்துக்கு வரல, உஹது களத்துக்கு வரல, கந்தக்கு வரல, எதுக்கு வரல. தோல்வி விட்டுறாங்கன்னு என்ன வாதம் பேசுவோம்? நம்ம போன வாரமே பார்த்தோம். தோல்வி விட்டுறாங்கன்னு என்ன வாதம்? எங்களோட வீட்டில் இருந்துக்கலாம்ல, அல்லான்னு இருந்தா என்ன இருக்கும்? உயிராக தப்பி இருக்கும். பாத்தீங்களா, உங்க அண்ணன் தம்பி செத்து போயிட்டான், அவங்க கணவர் செத்துட்டான், அவங்க அப்பா செத்துட்டாரு, இப்படி பேசுவோம். வெற்றின்னு ஒண்ணு கிடைச்சது நீங்களேன், நாங்க இந்த முகமது நபிக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா இவர் வெற்றி அடைஞ்சிருப்பாரா? மதீனால நாங்கள்லாம் கொடுத்த அடைக்கலம் இந்த முகமது நபிக்கு, இந்த முஹாஜர்களுக்கு நாங்க கொடுத்தோம். இல்லைன்னா இந்த மக்கா காஃபிர்ல விரட்டி விட முடியுமா? எல்லாம் எங்களுடைய பவர். இவன் எதையுமே செய்யல, எந்த விதமான உதவியும் செய்யல. உதவி செஞ்ச அன்சாரிகள் அல்லான்னு இருக்கிறாங்க, எந்த விதமான உதவியும் செய்யாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? புகழை தனக்குரியதாக அவன் மாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு நீங்கள் ஒருபோதும் பிரியப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் நீங்கள் அதாபி உலகம் அதாபுன் அலீம், இவர்களுக்குத்தான் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. செஞ்சிட்டு அதுக்கு புகழை எதிர்பார்த்தாலே மார்க்கத்தை தப்பு.
அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் அதற்குரிய கூலி எதிர்பார்க்கணும். செய்யாம நீ புகழ எதிர்பார்க்கிறேன்னா அது கடுமையான தண்டனைக்குரியது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அல்லாஹ் சிலருடைய பிரார்த்தனைக்கு உடனே பதிலளித்தான் அப்படின்னு வருது. யாருடைய பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்டாங்கன்னு வருதா? அறிவுடையவருங்கிறதுக்கு என்ன முகாந்தம்? சரி, வேற ஏதாவது ஆண்கள் இருந்து பதில் சரிதான், முழுமையா வரல. வேற சரி 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 சரி. இது ஒரு முழுமை பெற்ற பதிலா பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் கொடுத்த அற்புதமான இந்த படைப்பை குறித்து சிந்தித்து அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக அல்லாஹ் ஒருத்தர் நம்பி அதன் மூலமாக அல்லாஹ் கிட்ட அவர் பிரார்த்தனை செய்வாரே ஆனால், வேதத்தை ஏற்றுக்கொள்வாரே ஆனால் அவருக்கு அல்லாஹ் பதிலளிப்பதாக திருக்குர்ஆன்ல ஆல் இம்ரான்ல ரொம்ப பிரத்யேகமான வசனம். ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் இந்த துஆவை தஹஜ்ஜத் நேரத்தில் கேட்டாங்கன்னா செய்தியை பார்க்க முடியுது. அப்ப என்ன நடக்குதுன்னா அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் உலில் அல்பாப். வானம் பூமி படைக்கப்பட்டது, இரவு பகல் மாறி மாறி வர்றதுல அறிவுடைய மக்களுக்கு சான்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுடைய மக்கள் யாருன்னா அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாம வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி. அவர்கள் படுத்த நிலையில், அமர்ந்த நிலையில், நின்ற நிலையில் அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்பாங்க, எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கா என்று சிந்தித்து பார்ப்பார்கள். இவ்வளவு பெரிய படைப்பு வருமா, சாத்தியப்படுமா? நம்ம இந்த வசனத்தை பல மணி நேரங்கள் பேசுற அளவுக்கு அத்தாட்சிகளை வச்சிருக்காங்க உலக ரீதியா, அதை பேசலாம். நேரத்தினுடைய அருமையினால நம்ம தொடல. அப்ப இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை நினைத்து சிந்தித்து அவங்க என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த உலகத்தை நீ வீணுக்கு படைக்கல, ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார். இந்த உலகத்தை நீ வீணுக்கு படைக்கல, நீ தூயவன், எங்களை நரகத்திலிருந்து காப்பாத்து. முத கோரிக்கை என்னது? நரகத்திலிருந்து பாதுகாப்பு. ரெண்டாவது அவங்க சொல்லுவாங்களாம், ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார் ஃபகத் அஹஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். யாரை நீ நரகத்தில் அனுப்பிட்டியோ அவன் இழிவடைஞ்சிட்டான், அவனுக்கு உதவியாளர் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, உதவியாளர் கிடையாது. ரெண்டாவது நரகவாசியை பத்தி பேசுது. மூணாவது வசனம், ரப்பனா இன்னனா சமியானா முனாதிய யுனாதிலில் ஈமான் நாமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. யா அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒரு அடியார் எங்களை கூப்பிட்டார். யாரு? இறை தூதர்கள். நமக்கு யாரு? முஹம்மது நபி. நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒரு அடியார் எங்களை ஈமானை நோக்கி அழைத்தார். அவர் சொன்னாரு, நாங்க நம்பிக்கை கொண்டு விட்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்கள் குற்றக்குறைகள் தவறுகளை நீ மன்னித்து எங்களை நல்லோர்களோடு நீ என்ன செய்? கைப்பற்றி விடு. வஃபாத்தாக்கு. வத்தவஃபன என்ன அர்த்தம்? வஃபாத்தாக்கி விடு. நல்லோர்களோடு எங்களை வஃபாத்தாக்கு. ரப்பனா ஆத்திஹிம் லிஅஃபைனி மின் அலா ரப்பனா வ ஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மியாத். யா அல்லாஹ் எதையெல்லாம் தருவேன்னு உன் தூதர் மூலமா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து எல்லாத்தையும் தந்து, கபூர்ல தரேன்னு சொன்னது, மக்ஷர்ல தரேன்னு சொன்னது, அல் கௌசர் சொர்க்கத்துல என்னெல்லாம் தருவேன் நீ எல்லாத்தையும் தந்து எங்களை மறுமை நாள்ல நீ இழிவுபடுத்திடாத அப்படின்னு ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அறிவுடைய மக்கள் இப்படி துவா செய்வார்கள். நல்லா சொல்றோம். இவங்க பிரார்த்தனையினுடைய பிரதான 4 காரியம் தான். முத காரியம் என்னது? நரக விடுதலை. ரெண்டாவது, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டும் யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்? பாவத்தை மன்னிச்சிரு. மூணாவது காரியம், உன் தூதர் மூலமா என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தியோ அதை எனக்கு தந்து. நாலாவது, எங்களை மறுமையில் இழிவுபடுத்தினார். இந்த 4 ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுப்பாடே ஆனால் நரக விடுதலை, பாவ மன்னிப்பு, மூன்றாவதாக சொர்க்கம், நாலாவது மறுமையினுடைய இழிவில் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுவாரே ஆனால் முழு மறுமை வெற்றி அவர்கிட்ட தான் இருக்கு. அல்லாஹ் அந்த அத்தகைய அடியார்கள் துவா செஞ்சவர்களுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிப்பானா. ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னிலா உதிய அமல ஆமின மின்கும் மின் ذكر وانثى. உங்களில் ஆணோ உங்களில் பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, இந்த பெண்கள் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா, சொர்க்கத்துல கூலி கிடைக்குமா, அதுல மகத்துவமான இடம் கிடைக்குமா, எல்லாம் கிடைக்குங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாதம். உங்கள ஆணோ பெண்ணோ யாருனாலும் சரி, உழைச்சவங்களுக்கு நம்ம கூலி என்ன பண்ண மாட்டோம், வீணடிச்சிட மாட்டோம் என்று அத்தகைய துவா செய்த அந்த அறிவுடைய மக்களுக்கு அல்லாஹ் பதிலளித்தான் அப்படிங்கறது இந்த வசனத்தில் சொல்றோம். ஒரு 2 கேள்வி நம்ம முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை. அடுத்த கேள்வி ஆண்களுக்கான கேள்வி. இவர்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். யாரை பார்த்து ஏமாறக்கூடாது?
அதாவது அல்லாஹ் சொல்கிறான் ஆல் இம்ரான்ல லா துகுர்ரன்னக தகல்லுபுல்லதீன கஃபரு ஃபில் பிலாத், ஊர்கள் தோறும் காஃபிர்கள் சொகுசாக திரிவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அவன் சொகுசா இருப்பான், வட்டி வாங்குவான், மது வருந்துவான், விசாரம் பண்ணுவான், திருடுவான், ஏமாத்துவான், மோசடி பண்ணுவான், அல்லாவே இல்லம்பா, அல்லாஹ் நான் தான் அல்லாம்பா, எல்லா விதமான அட்டுழித்து பண்ணுவான். எப்படி இருப்பான் ஆளு? அவனுக்கு வறுமை கிடையாது, நோய் கிடையாது, ஆரோக்கியமா இருப்பான், 100 வயசு தாண்டி இருப்பான், அவன் நல்லா இருப்பான், பொண்டாட்டி நல்லா இருப்பான், பிள்ளைகள் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அவனை சுத்தி உள்ளவன் எல்லாம் நல்லா இருப்பாங்க. இப்ப நமக்கு என்ன தோணும்? இவ்வளவு பாவத்தை நான் விட்டுருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? வறுமையில இருக்கிறேன், நோயில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், எல்லா விதமான கண்ணீர்லயும் இருக்கிறேன், தொடர்ச்சியா வேதனை. இதை பார்த்து நீ ஏமாந்துடாத, என்ன பண்ணிடாத, இதை பார்த்து நீ அவர்கள் விஷயத்தில் ஏமாந்து விடாதே. மத்தாஉன் கலீல், அவர்கள் அனுபவிக்கிற சுகமெல்லாம் அற்பம். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், அவர்கள் நரகம்தான் அவர்களுக்கான தங்குமிடம். பிஸல் மிஹாத், தங்குமிடத்தில் அது மிகவும் கெட்டது என்று சொல்லி அவன் அந்த இடத்துக்கு போக ரெடியா இருக்கிறாத இங்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் கொடுக்கிறேங்கிறத காரணம் அவன் தான் ஹக்கில் இருக்கான்னு நினைச்சிடாது. அவன் என்ன பண்றான்? முஷ்ரிக்கு தான் ஹக்கில் இருக்கிறான், காஃபிர் தான் ஹக்கில் இருக்கிறான், நம்ம பாத்தில் இருக்கிறோம், பாவத்தில் இருக்கிறோம் நீ நினைச்சிடாது, அசத்தியத்தில் இருக்க நினைச்சிடாது. சத்தியத்துல தான் நீ இருக்கிற. அதற்கான விளைவு என்ன அப்படின்னா, உலகத்தை நீ அடிபடுவேன், சோதனை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். அதெல்லாம் நீ சத்தியத்தில் இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். நல்லா இருக்கிறத வச்சுட்டு, உலகத்துல ஒருத்தர் நல்லா நிம்மதியா இருக்கிறாங்கிறத வச்சுட்டு இது சத்திய அசத்தியத்தை இதை வச்சு நீ என்ன பண்ணாத, பிரித்து விடாது என்பதை எல்லாம் கேட்கிறான். அடுத்த கேள்வி சொர்க்கம், அதாவது அடுத்ததாக இறுதியாக ஒரு கேள்வி பெண்களுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் வெற்றியாளர்கள். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி வசனம் இதுதான், இவர்கள் வெற்றியாளர்கள். பொறுமை வேற, உறுதி வேற, அஞ்சறது, 3 விஷயம். சரியான பதில் அல்லாஹ் ஆல் இம்ரானுடைய இறுதி வசனம் 200வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இஸ்பிரு வஸாபிரு. இஸ்பிர்னா பொறுமையா இருன்னு அர்த்தம், பொறுமையா இருங்க. வஸாபிர்னா அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா இருங்கன்னு அர்த்தம். சாபிர்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் பொறுமையா இருக்கும்போது நீ சொல்லிக் கொடு, நீ பொறுமையா இருக்கும்போது அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த பொறுமையில என்ன உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து கூட்டமாக இணைந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு செய்யுங்க. உன்னை விட நான் பொறுமைசாலி தெரியுமா அப்படின்னு இரு. நீ என்னப்பா பொறுமையா இருந்த, ஒரு பிள்ளை மௌத்தானதுக்கு நீ பொறுமையா இருந்தா, 4 பிள்ளை தொடச்ச மௌத்தாயிட்டு நான் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி தெரியுமா அவன் சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான், எனக்கு கடுமையான நோய், நான் கடுமையான வேதனையில இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன். நீ என்னப்பா பொறுமையா இருக்கிற, எனக்கு எவ்வளவு நோய் தெரியுமா, 10-20 வருஷமா நான் படுக்கல கிடக்கிறேன், நான் எவ்வளவு பொறுமைசாலி தெரியுமா, அதுல போட்டி போடுங்க, பொறுமையில் போட்டி போடுங்க. இதே வார்த்தையை தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல வல் அஸ்ர் சூரால சொல்றான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். சத்தியத்தை போதித்து பொறுமையை போதித்து ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்து கொண்ட அந்த மக்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டவாளிங்க. அப்ப பொறுமை போதிங்க, நீயும் பொறுமையா இரு. அடுத்தவனுக்கு பொறுமைனா என்னன்னு இலக்கணமா நீ வாழுங்கிறான். அப்படி யார் பொறுமையாக இருந்து பொறுமைக்கு இலக்கணமாக வாழ்ந்து ஒரு ராபித்து உறுதியாக நிற்கிறாரோ, தெளிவா நிற்கணும். எந்த ஒரு நேரத்திலும் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும், சங்கடம் இப்படித்தான் வரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், பத்ருகால மாதிரி சங்கடம் வரும், அப்படிதான் வரணும்னு அவசியம் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் சங்கடம் வரும். நம்ம என்ன நினைப்போம், யுத்த களத்துக்கு போகணும், ஆயுதம் ஏந்தி நிக்கணும், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு விரோதமாக நம்மை கொள்ளுவதற்கு வராங்களோ நம்ம எதிர்த்து நிக்கணும், இந்த மாதிரி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வரும்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த சோதனை மாதிரி கொடுப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயுதத்தையே தூக்குனாங்க? ஒண்ணும் கிடையாது. ஒரு விதமான களங்கத்தை அந்த சூழ்நிலையில ஏற்படுத்துறான்ல, பிறகு அல்லாஹ் கற்பொழுக்கம் உள்ளவர் என்று நிரூபிக்கிறான், தலை சிறந்த பெண்ணு காட்டுறான். அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியற்ற பெண்ணா இருந்தா என்ன இருக்கும்? மூசா நபிக்கு தாயாருக்கு அல்ல ஒரு சோதனை கொடுத்தான். நிலைமை எப்படி இருந்துச்சு? மூசா நபி தாயாருக்கு பிள்ளையை தூக்கி கடல்ல போடுன்ட்டான். இப்ப எப்படினாலும் அல்லாஹ் சோதனை கொடுப்பான். நீங்க அதில் உறுதியாக நில்லுங்கள், வத்தக்குல்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் வெற்றி பெறலாம் என்று. அப்படிப்பட்ட வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு இளைஞர்களுக்கான தர்பியா நடக்கும், அதுலயும் நீங்க பசங்களை அனுப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.